சாவி இல்லாததால ஒரு குடும்பம் இறக்குறாங்க. ஓகே, ஜல்லிக்கட்டுல இறங்கின மாதிரி இதுல களத்துல இறங்கினாதான் நல்லா இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடியே சைலண்டா என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணி அது என்ன பண்ணணும்னா, படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கின அட்வான்ஸ் ₹1,00,000 ஆனந்தங்களுக்கு கொடுத்தேன். என் ட்ரஸ்ட் கொடுத்திருந்தா என் ட்ரஸ்ட் மூலியமா நான் பண்றேன், இன்கம் டாக்ஸுக்காக பண்றேன், கணக்கு அமைக்கிறதுக்காக பண்றோம்னு சொல்லி வாங்கின பணம் ஸ்ட்ரெயிட்டா ஆனந்த வீடு கொடுத்தேன். 100 இளைஞர்கள் கொடுத்து உதவி செய்ய சொன்னேன். ஆனா இப்ப இந்த சிவலிங்கா ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்துல இருந்து சொல்ல மாட்டேன் அமௌண்ட் இல்லைன்னு அமௌண்ட் ஒதுக்கி சிவலிங்கா படத்துல வந்து விவசாயிகளின் உயிர் காப்போம் சொல்லாதே செய்யணும் ஒரு திட்டத்தை 2 மாசத்துக்கு முன்னாடியே இப்பதான் டெல்லியில போய் பெரியவங்க எல்லாம் போராடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விவசாயிகளின் உயிர் காப்போம் சொல்லாதே செய். ஒரு முறை சொல்ல, விவசாயிகள் உயிர் காப்போம் நான் நம்புறேன். என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த குடும்பத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டேன் அந்த நிமிஷத்துல. அதுக்கப்புறம் எல்லா குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் என்னால முடிஞ்ச தனிப்பட்ட மனுஷன். இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து போராடிட்டு இருக்காங்க டெல்லியில, குளிர்லயும் மழையிலையும் வெயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பார்த்தா பணம் விழுந்த மாதிரி என்னென்னவோ பண்றாங்க. பட் எதுவுமே நடக்கிறது இல்லை. அரசாங்கம் கடன் தள்ளுபடி செய்யற வரைக்கும் ஒரு விவசாயி கூட இனிமே சாவக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. அதால இப்போ வேலூர்ல இன்னைக்கு 2 குடும்பத்துடைய தாலி பேங்க்ல இருந்து நானே வாங்கி வந்து கொடுத்தா அந்த அம்மா கணக்குல போட்டுட்டேன். இந்த 2 குடும்பத்துடைய தாலி மட்டும் இல்ல, 50 பேருடைய தாலியை மீட்டு கொடுப்பேன். இனிமே வந்து விவசாயிகள் யாரும் சாவ முடியாத அளவுக்கு என்னுடைய முயற்சி நான் பண்ணுவேன். அது மட்டும் பார்த்தாது, சாக போறவங்களை காப்பாற்றணும். செத்த குடும்பம் என்ன ஆகும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அதால 2 மாடு 2 கண்ணு 25,000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க. 2 மாடு 2 கண்ணு 25,000 ரூபாய் வந்து 25 குடும்பத்துக்கு நேற்று வந்து கோமாதா அந்த லட்சுமியுடைய அனுகிரகத்தால அந்த விவசாயிகளுக்கு என்னால கொடுக்க முடிஞ்சது. என்னால இது ஒரு நாள் இவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க நினைச்சா என்னவா பண்ண முடியும். நான் முதல் பண்ண சொல்றது வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா, இந்த முடிச்ச படத்துல ₹1 கோடி கொடுத்துட்டு வந்தவங்க வீட்டுல எல்லாரும் எங்க அம்மா இருந்தாங்க. அப்படியே என்ன பார்த்தாங்க, ₹1 கோடி கொடுத்துட்டியா? ஆமா கொடுப்பா கொடு. அந்த பக்கெட் பிஸ்கெட்டுக்கெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? 10 பைசா ரேட் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த ரோஸ் மில்க் சாப்பிடறதுக்கெல்லாம் என் முன்னாடி பிடிச்சிட்டே சுற்றி ஞாபகம் இருக்கா அப்படின்னா வீட்டுல நடக்கும்ல, சாதாரணமா நடக்கும். ஏன் இது வந்து இந்த மாதிரி ₹1 கோடி ரூபாய் மீன் கொடுக்கணும் என்ன திரும்ப அவங்களுக்கு பணம் வந்து ஆடுறே அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு சொன்னேன். நான் எதுக்கு ₹1 கோடி ரூபாய் கொடுத்தேன்றத அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தேன். வீட்டுல இருக்கிறவங்க காஞ்சனா படம் பார்த்துட்டு படம் மிகப்பெரிய வெற்றி. ஏகேஎம் ராஜேஸ்வரி தியேட்டர்ல அந்த வெற்றியை எத்தனை பேர் உள்ள போறாங்க வராங்க ஹவுஸ்ஃபுல் ஆகுறான்னு காருக்குள்ளே உட்காந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன். ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு அம்மா வந்து 2 குழந்தைங்களுக்கு உள்ள போறாங்க, கேட் போட்டுட்டாங்க. அந்த அம்மா இங்க இருந்து பணம் இங்க இருந்து பணம் நீங்களுக்கும் பணத்துக்கு கொடுத்து பாக்குறாங்க. பிளாக்ல டிக்கெட் வந்து பத்தல. நான் என்ன பண்ணேன்னா உடனே ஜூப்பா போட்டு மறைச்சிட்டு ₹500 எடுத்து மேலே கொடுத்துருவாங்க. ஓடி கார்ல வந்து அந்த அம்மா என் முதல்ல கூட பார்க்கல. தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களாவே அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். எங்க அம்மா கிட்ட சொன்னம்மா, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாருன்னு நினைச்சோமா? இல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்குறாருன்னு நினைச்சேன். இல்ல. தேட்டர்காரங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். இல்ல. கேண்டீன்ல இருக்கிறவங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நினைச்சேன். இல்ல. அந்த அம்மா முந்தானில இருந்து அழுத்தம் கொடுத்தேன் பணம். அதுதான் எனக்கு சம்பளமா வருதுன்னு நினைச்சேன். சம்பளம் யாருன்னு பார்த்தா நீங்க கொடுக்குறது, முதலாளி யாருன்னு பார்த்தா நீங்க. நான் வாங்கின பணத்தை அவங்க கொடுக்குற பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொண்டு விட்டா நம்ம முறை அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா யாராவது சாப்பாடு போட்டாலே நமக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு போட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மாற்றாங்க. கார்ல பஸ்லயே போயிட்டு இருக்க, சைக்கிளே போயிட்டு நம்ம குடும்பம் எல்லாம் இப்போ கார்ல போகுது. கண்டிப்பா பண்ணிக்கலாம்.
இந்த படத்துக்கு மட்டும் நிப்பாட இருக்குன்னா ஒரு படத்துக்கும் நீ தர்மம் பண்ணிட்டு இருக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்படியேப்பட்ட தாய்க்கெல்லாம் வந்து நாங்க இப்போ 14 கோவில் தரேன். இது என் தாய்க்கு மட்டும் இல்ல, உலகத்துல வர எல்லா இப்போ இவர்கிட்ட நான் ஏன் பணம் கட்டிட்டு இந்த பாயிண்ட் எவ்வளவு சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் சொன்னேன். விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாயி யாருக்காக கஷ்டப்படுறாங்க, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் சொன்ன மாதிரி ரவி சார் வந்து சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சார். அவங்க சொன்னாங்க, சரிங்க சார் நீங்க வாங்க சார் நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டேஜ்ல வந்து வரும்போதுதான் சொன்னாங்க, நாங்களும் இலவசமா மாடு கடன் தள்ளுபடி எங்களால முடிஞ்ச அளவு பண்றோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சார் சொல்றாங்க? 10 லட்சம் ரூபாய் தரேன் சார் சொன்னாங்க. ரொம்ப கம்மியா இருக்கு 10 லட்சம். நிறைய சீரியல் விட்டு ரொம்ப நாள் வேலைக்கு வந்தாங்க, 10 லட்சம் ரூபாய் தராங்கன்னு நினைச்சாங்க. சும்மா சொல்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அந்த விவசாயிகளுக்கு இப்ப இவங்க கூட 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ணல, என்னுடைய ட்ரஸ்ட்ல எடுத்து போய் போடுறோம். அந்த ட்ரஸ்ட்ல வந்து ஏடிசி காலேஜ் அனுப்புறோம். பேலன்ஸ் இருக்கிற பணத்தை என்ன தருவாங்க, அந்த காலி வீட்டு மாடு வாங்கி கொடுத்து விவசாயிகள் உயிர் காப்போம் சொல்லாத செய்யும் ஒரு பேங்க் புக் ஓபன் பண்ணி அது யார் வேணா ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல நீங்க கூட ஒரு ரூபா பண்ணலாம். இவங்க 10 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சா இதை 10 லட்சம் பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும். உங்களால நினைச்சா ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா என்னவா பண்ண முடியும். சரிங்களா? ஒரு நாள் செய்ய மாட்டேங்கிறா நம்ம விவசாயிகளை காப்பாற்றுவோம், நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஒரு நாள் ஆடம்பர செலவு, ஒரு நாள் சாக்லேட்,